கன்னி ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு சூப்பரான டைமுங்க. நிறைய அதிர்ஷ்டம், துணிச்சலாக இருப்பீங்க, நல்ல தைரியமான செயல்பாடு இருக்கும். அதனாலேயே கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக்கிற அறிவும் நல்ல சூழ்நிலையும் ஒரு நல்ல கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் இருப்பீங்க. ஒரு அற்புதமான உங்கள் திறமைகள் வெளிப்படும். தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னா நியூ டெக்னாலஜிஸை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் தொழிலையோ உங்கள் வேலையிலையோ நல்ல ரிவார்ட்ஸ் வாங்குவீங்க. நல்ல ஒரு பெருமையான ஒரு காலகட்டம் இருக்கும். சில பேர் இந்த காலகட்டங்களில் தொழிலை மாற்றுறது, தொழிலின் தன்மையை விரிவாக்குறது, தொழிலை வேறு பக்கம் கொண்டு போகிறதுன்னு சொல்லி தொழில் சூழ்நிலையை இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு. நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயத்துலேயும் சக்ஸஸ் ஈஸியாக கிடைக்கிற, அப்படி ஈஸியாக தட்டிட்டு போயிடுவீங்க. அப்படி ஒரு சூப்பரான நல்ல அதிர்ஷ்டமான டைம். இந்த காலகட்டத்தில் நல்ல எஃபர்ட் போடுறதுக்கு சோம்பேறித்தனம் பற்றாதீங்க. நல்ல உங்கள் நாலேஜை ஃபுல் ஃப்ளெட்ஜாக பயன்படுத்துங்க. முழுமையாக உங்கள் திறமையை வெளிக்காட்டுங்க. கிடைக்கிற வாய்ப்பை விடவே விடாதீங்க. மோதி பாருங்கள். எதிரிகளை வெல்லும் இடம் 6ஆம் இடம். எதிரி ராகு அங்கே உட்காரும்போது உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே 6ஆம் இடம் ஏறக்குறைய. ராகு அங்கே உட்கார்ந்துருக்கிறனால உங்கள் எதிரிகளை பூரா அழித்து, அதாவது எதிரிகள்னு சொல்லக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனை, பொருளாதாரத்துக்கு போராடுறோமா அந்த பிரச்சனையை அழிச்சிரும். இது மாதிரி வீடு வாசல் வாங்கணும்னு நம்ம நிறைய ஃபைட் பண்ணுறோமா அந்த சிக்கல்களை தீர்த்துரும். அப்போது இயற்கையாகவே நிழல் கிரகங்கள் உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்குற இந்த ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட் டைமை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும்? நல்லா பயன்படுத்திக்குவோம். படிக்கிறவங்க நல்லா படிங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நல்லா நீங்கள் கரெக்டாக முயற்சி பண்ணுங்கள். உங்களை நல்லா தயார் பண்ணி பொருளாதார சூழ்நிலையில் மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இப்போது எந்த மாதிரியான விஷயங்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போ வீடு கட்டுறீங்க, ஒரு வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா நிறைய தொல்லைகள் வரும். நல்ல வீடு கட்டவே முடியாது, நிறைய தடையாகிக்கிட்டே வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு சொத்தை விற்க முயற்சி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கேஸ் நடக்குது, கேஸ் முடிஞ்சு அந்த வீடு விற்று உங்களுக்கு பணமாக மாறும். அப்போது ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஒரு பொருளாதாரம் பண்ணுறதுக்கு கட்டாயம் நல்லா இருக்கும். ஆனால் அந்த பொருளாதாரத்தை ஒரு நல்ல வீடு வாசலோ அல்லது ஒரு காரோ கம்ஃபர்ட்டாக வாங்க நினைக்கும் பொழுது தான் அதை உங்களால் அனுபவிக்க முடியாது. அப்படி இல்லைன்னா நல்ல பொருளாக உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு சரியான சூழ்நிலை அமையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் அந்த சூழ்நிலையை சமாளித்து வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இதுக்கு என்ன வழிபாடுகள் பண்ணால் இந்த வெற்றியை அதிகப்படுத்திக்கலாம்? நிறைய, அதாவது நமக்கு கொடுக்குறவங்ககிட்ட போய் சார் இன்னும் கொஞ்சம் கொடுங்க சார்னு ஒரு அன்போடு கேட்கும்போது, பகவான்கிட்ட போய் நிற்கும்போது இன்னும் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சி நம்ம இன்னும் வாழ்க்கையோடு எதிர்த்து எவ்வளவு போராடணும்? பொருளாதாரத்துக்கு போராடணும், குடும்ப சௌக்கியத்துக்கு போராடணும், வீடு வாசலுக்கு போராடணும். எல்லாத்துக்குமே அது ஈஸியாக கிடச்சிருதா என்ன? அப்படியே சில பேர் கிடச்சா கூட என் திறமையால் தான் நான் வளர்ந்து காட்டுவேன்னு சொல்லி படித்து முன்னேறி வரக்கூடிய உற்சாகமான மக்களுக்கு இறைவனுடைய அனுகிரகமும் சேரும் பொழுது முழு வெற்றியாக மாறும். அப்போ என்ன மாதிரியான வழிபாடு செய்யலாம், எங்கே செய்யலாம்? காளகஸ்தி போயிருங்க. நீங்கள் போக வேண்டிய நாள் புதன்கிழமை. நீங்கள் போய் எந்த பரிகாரமும் தேவையில்லை. அங்கே போய் ஒரு நைட்டு தங்கிடுங்க. முடிஞ்சால் 4-5 பேர்த்துக்கு அன்னதானம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. குறிப்பாக செருப்பு தானம் பண்ணுங்க. அங்கே இல்லாதவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு உங்களுக்கு ராகு நிச்சயமாக தருவார். 1. 2. அநாதை இல்லங்களில் இருக்கக்கூடிய வேற்று சமுதாயத்தை சேர்ந்த பெரியவங்களுக்கு பாய் தலகாணி வாங்கி கொடுங்க. உங்கள் வாழ்க்கை எவ்வளோ பெரிய உயரத்தை நீங்கள் அப்படியே கம்ஃபர்ட்டாக மனசு நான் நினச்சது கிடச்சிது, நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் நினச்சதை அடைஞ்சிட்டேன்னு சொல்லிவிட்டு காலரை தூக்கி விட்டு அப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல்லான டைம். மிஸ் பண்ணிடாதீங்க.